மெயினா வந்து என்னோட அப்பாவை வந்து நான் செகண்ட் வேவ் ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு அந்த செகண்ட் வேவ் ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் அப்பாவை நான் வந்து இழந்தேன். ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு எல்லாருக்கும் உதாரணமாக இருக்கிற கடவுளுக்கு பயந்த ஒரு நல்ல டிசிப்ளினான வாழ்க்கையை எங்கள் அப்பா வந்து வாழ்ந்தார். அப்பாவுக்கு 82 இயர்ஸ். அந்த செகண்ட் வேவ் வரும்போது கொரோனாவில் இறக்கல அப்பா. நல்ல வேவ் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் லாக்டவுனுக்கு முன்னாடி நான் சொல்கிறது, அவர் வந்து கொஞ்சம் சிக்கானார். எப்படின்னா ஹி ஃபெல்ட் வெரி வீக். நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் சொன்னார். மற்றபடி ஃபீவரோ நமக்கு காஃப் கோல்டு எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு எப்போவுமே கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது தெரியுமா, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நமக்கு சரியாயிடும்னு. அந்த ஃபீல் அவருக்கு வந்துருச்சு. அப்போ அம்மா கால் பண்ணி சொன்னாங்க, அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஏன் சின்ன வந்து இந்த தடவை என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், அம்மா ஆக்சுவலாக மேட்டர் அது இல்லை, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொரோனாவாக இருக்கனால அப்பாவுக்கு வயசாகிடுச்சுன்றதுனால கூட்டுட்டு வந்தால் இங்கே வந்து அவருக்கு கொரோனா வந்துடக்கூடாதுன்னு டாக்டர் நினைக்கிறார். இது வந்து ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock போல் இருந்திருக்கும். நைட் ஒரு 7:30 போல் அவர் ஒரு மாதிரி எங்கள் அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க, நான் வந்து ஒரு பூத்து குலுங்குற செடியை பார்க்குறேன், இந்த மாதிரிலாம் ஏதோ பேசியிருக்காரு. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போகிறேன், அப்பா இல்லை. அந்த ஒரு செகண்ட் வந்து எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு. என்னன்னா, நம்ம இவ்வளோ நாள் பார்த்தோம், நல்லபடியாக இவ்வளோ நாள் பார்த்தோம், இந்த ஒரு நாள் அவர் சொல்லும் போதே நம்ம வந்து அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கலாமோ, ஒருவேளை கூட்டிட்டு போயிருந்தா அப்பா பிழைச்சிருப்பாரோ. இந்த கில்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு போகிறதுக்கு. இதனால நான் மாதா டிவி நேயர்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, நமக்கு கடவுள் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த மிக மிக சிறந்த உறவில் முதன்மையான உறவு அம்மா அப்பா தான். பெரியவங்களை எஸ்பெஷலி அவங்க இருக்கும் போதே அவங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்ய வேண்டியது கடமையாக நினச்சி கூட செய்யக்கூடாது. அது செய்ய வேண்டியது நம்ம பிளெஸ்ஸிங். நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாருன்னா அது ஒரு பிளெஸ்ஸிங்காக நினச்சி மனப்பூர்வமாக அதை வந்து செஞ்சிடணும். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறதுல ஒரு யூஸுமே கிடையாது. கண்டிப்பாக என்னோட அப்பாவோட ஆத்மாக்காக நீங்கள் எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்கள். நானும் உங்களோட லவ்ட் ஒன்ஸ் எல்லாருக்காகவும் நானும் ப்ரேயர் பண்ணுறேன்.